படம் நல்லா இல்லை, புரியல. எல்லாம் ஒரே மாதிரியா, அவர் 3 படம் வச்சாலும் ஒரே மாதிரியா தான் இருக்குது. ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அது என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. சரத்குமார் நடிப்பு தான் நல்லா இருக்கு. அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி அவரு வேஸ்ட்டு. பிரவீன் ரங்கநாதன் வந்து அந்த 3 படம் எப்படி பண்ணாரோ அதே தான் பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் பரவாயில்ல. ஒரு வாட்டி அது போர் அடிக்குது எனக்கு. கலாச்சார சீர்கேடு. படம் நல்லா இருக்கு. ஆணவ கொலையை வந்து தடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகேவா தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. நான் கூட எதுவும் சொன்னாங்க, ரேட்டிங்லாம் சரியில்லை நினச்சோம். நல்லா தான் இருக்குது படம். பார்க்கலாம் கண்டிப்பாக. கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்டைலாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அதான் கொஞ்சம் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். பக்கா மாசா இருக்குண்ணா. வேற லெவல்ண்ணா. பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரம், செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேல அல்டிமேட்டா இருந்தது. நிறைய கரெக்டாக நிறைய ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்கு. பயங்கரமா இருக்குண்ணா படம். நல்லா இருப்பாங்களா கண்டிப்பா. ப்ரோ சத்தியமா அவர் சொன்ன மாதிரினா இல்லை, மொக்கையா இருந்தது ப்ரோ. சீரியஸாகவே மொக்கையா தான் இருந்தது. நானா தூங்கிட்டேன் பயங்கரமா. ப்ரோ கதையா ப்ரோ எடுத்து வச்சிருக்கிறான். லவ் பண்ற பொண்ணு என்ன ப்ரோ அதுனா மொக்கையா. அது நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கு. எதிர்பார்க்காத இதுவா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, கொலை பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் மெயினாக ஸ்டோரி. இப்போ நிறைய பேர் வந்து ஜாதிக்காக நிறைய கொலைலாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தப்புன்றதை புரிய வைக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஸ்டோரி லைனாக இருக்குது. எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபுல்லாகவே படம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ வந்து ரொம்ப ஸ்பாய்லராக இருக்குது. நாங்களும் ரிவ்யூக்கெலாம் கேட்கும்போது அப்படி தான் நினச்சோம். ஆனால் எங்கேயுமே படம் போர் அடிக்கலை. எல்லாமே பக்கவாக ஒரு பிரதீப் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எப்பவும் போதும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்கிறவங்க அதே மாதிரி தான் கேஸ்ட் பார்க்குறவங்களா இருப்பாங்க. மேபி அதனால் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி படமோட ஸ்டோரி லைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக தேட்டர்லேயே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க படம். ரொம்ப நல்லா இருக்கு. முந்தைய 2 படத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கு. அவ்வளோதான். நல்ல ட்ரை. நல்லா இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி எது இந்த 25ல் ஜாதி எது இப்படி ஒழிக்கணும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் தெரியல சொல்றது. சார் ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறார். ஒன்று சொல்றேன். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம். செம்மையாக பார்க்கலாம். கொஞ்சம் அதாவது ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து தான் நல்லா இருந்திருக்கும். அதாவது ஹீரோட நிறைய எஃபர்ட் எடுப்பார். ஆனால் அது வந்து ஹீரோ செய்யாமல் இருக்குன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு படம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் சமகாமியாக நல்லா இருந்து போச்சுன்னா ஆவணக்குள்ள பற்றி பேசியிருக்காங்க கடைசியில். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். வந்து நல்லா பார்க்கலாம். அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா சூப்பராக கொடுக்குறாரு. ஸோ நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க அது யங்ஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ ஓகே, நல்லா பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு. 2வது வாட்டி வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒரு 400 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்கா. கொடுக்குற அளவுக்கு வருது இல்லைண்ணா. கொஞ்சம் அவகிட்ட ஏதாவது சொல்லுங்க. நியூ கான்செப்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ஆணவ கொலை அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸ்ட் மாதிரி பண்ணுறாங்களே அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை படம் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். அது பூவனுக்காக படம் மாதிரி இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்தது. படம் சாங்ஸ் நல்லா இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் லைக் லவ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போட்டு இருக்கு. ஸோ படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நல்லா நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜுவும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் டியூட் போய் பார்க்கலாம். படம் நல்லா தாங்க இருந்துச்சு. லைக் அது பெருசாக கான்செப்டாக தேடி பார்த்தீங்கன்னா அது எதுவும் இருக்காது. ஆனால் லைக் படம் வந்து ஒரு டைம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது சஸ்பென்ஸ்லேருந்து ஜோக்கு ஹியூமர் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ப்ரோ. லைக் பிடிச்சவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்றத ஒரு படமாக எடுத்து இப்போ இவ்வளோ பெருசாக பண்ணாங்க. எல்லாரும் இதை அப்படியே நம்பி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் சில பேருக்கு இது ஷூட் ஆகும். பேர்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அவங்க கடைசி கிளைமேக்ஸும் கரெக்டாக தான் முடிச்சிருந்தாங்க. எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்ததுங்க. காமெடி நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது ஜாதி ஆணவ கொலைவை பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோதான். பார்க்கலாம். நல்லா இருக்கு. அதான் ஆணவ படுகொலையை பற்றி சொல்கிறது நல்லா இருக்கு. அதாவது அவரோட காமெடி நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், ஜாதியெல்லாம் அது பார்க்கக்கூடாது. ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான்.
நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல நல்லா இருக்கு பார்க்கலாம்ப்பா நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பர் நல்லா இருக்கு எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு நல்லா நடிச்சிருக்கு பார்க்கலாண்ணா நல்லா இருக்கு லவ் பண்ணுறத பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு சார் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஓகே சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருந்துச்சு